மாற்றம் அசைக்கணுங்கிற நோக்கம் உள்ளவர் இல்லை. அவர் அறியாத ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சி தான் பட்டியலிட்டு சொன்னார். அவர் ஒரு முறையில அவர் எளிமைக்காக ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு அன்பர் படகு மூலமா மாதக்கணக்கா பிரயாணம் செய்து, அப்பெல்லாம் அந்த ரயில் ஒரே ஒரு ரயில் தான் இருந்து வடகாடு காலத்துல அந்த ரயில் இல்லாம நடந்தே வந்த சென்னையில இருந்து வடலூர். உடம்பெல்லாம் வேட்டிலாம் மண்ணா போச்சு, தாடி முக்கியமா இருந்து கண்ணெல்லாம் உள்ள போய் வடலூருக்கு வந்தா பெரிய கட்டணம் இருக்கிற மாதிரி ஒரு ஓலை குடிச்சுதான் இருக்கு. அந்த ஓலை குடிச்சுல போய் உள்ள எட்டி பார்த்தா ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கண்ணை தனித்தனியா ஊத்து குறை இருக்கிற மாதிரி தெரியுது, கஞ்சியும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உள்ளே வரமாட்டேங்கிறீங்க, என்ன குறை அப்படின்னு கேட்டாரு. அதான் சொன்னாரு, கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாட்களாக கடும் சிரமம் எடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து சிறுவனிலிருந்து வந்திருக்கேன். நடந்தே வந்த சரி வடலூர் வரையில இந்த வள்ளலார் ஒரு இருக்காங்க, இங்க ராமேஸ்வரன் பார்க்கதான் வந்தேன். கேட்டா உலகா இருக்கான்னு சொன்னாங்க. 5 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, யாரும் எனக்கு தெரியல. அப்ப நினைச்சு பாருங்க, நல்ல தண்ணீர் அவ்வளவு உச்ச நிலைக்கு போன ஒரு ஞானி சரிசமமா 5 பேரோட உட்கார்ந்து வெள்ளத்தினை போட்டு பேசுறாரு, யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வடாதி பையன் வந்து பிரபலம் அதை போட்டு பொச்சு மாதத்தில் உட்கார்ந்து கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. எளிமையினுடைய மொத்த உருவமாக, இலக்கத்தினுடைய மொத்த உருவமாக வள்ளலார் அவர்கள் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்க்கை அவர் நினைச்ச ஒரு அற்புதங்களை பண்ணியிருக்க மாட்டார். அவர் அறியாமல் அண்ணா அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஞானக்கடல் அவர் சொல்லுவதை நம்பிக்கை வைத்து இந்த சிறு குழந்தைகளாக என்ன நினைச்சு பார்க்கணும்னா, சரி எனக்கு என்ன வல்லாரு சொல்ல, நான் பல கல்லூரிகளுக்கு போய் பேசணும். இந்த கல்லூரி மாணவர்கள் பேச கேட்கறதுக்குள்ள ரொம்ப தூண்டும் அறியும். அது மாதிரி இந்த மாணவர்கள் இளைஞராக என்ன கேட்க மாட்டாங்க, காலத்துதான் கேள்வி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கதை மனசை பதிஞ்சா போதும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவ்வளவு குழந்தை பிறகு ஒரு குடும்பமே சமாளித்து போகும். அந்த விதை இன்று விதைத்தாக வேண்டும். மனசு ஆழ ஊன்றுங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேள்வி நீங்க தீப்பை மனசில் போட்டாலும் போதுங்க. பயன்பாடு பெரியவர்கள் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த அண்ணாவுடைய இந்த விழாக்கள் ஞாபகார்த்தமாக ஒரே ஒரு நேரத்தில் எல்லாரும் ஆயிட்டு போடணும். என்ன ஞானம்னா, நாம் பெற்றிருக்கிற இந்த உடம்பு அசுத்த உடம்பு. இந்த அசுத்தத்தை என் உயிர் போவதை நான் மரணாப்பதை பெறாவிட்டாலும் பரவாயில்லை, என் உயிர் போவதற்கு முன்னால நான் கொஞ்சமாவது அசத்தை படிக்க நம்ம செய்ய முடியுமா? அதுக்கு இந்திரிய ஒழுக்கமாக நம்ம கண்ணு மூக்கு செய்வாய் பெருமாள் சொல்லியிருக்காரு. இந்த 5 அவைகள் அந்த ஒழுக்கங்களை கொஞ்சமாக நம்ம பயன்படுத்த முடியுமா? உண்மையை பார்க்கிறப்ப உருவமா பாராட்டுறதுக்கு ஒரு சாதாரண சாந்தமா பாருங்க. நான் என்ன பண்ணுவோம், இந்த கருத்துல முன்னிசாமியோட சிந்திப்போம். எங்களோட சங்கத்துல ரொம்ப ஆழம் சிந்திக்கிறது உண்டு. முன்னிசாமி நிறைய ஒண்ணு சொல்லுவார், கோபப்படாததுன்னு ஒன்று சொல்றாரு. நான் அப்ப ஒரு அந்த அண்ணா சர்க்காருடைய ஜெனரல் மேனேஜரா இருந்தேன். என் கீழே 2000 பேர் எனக்கு வேலை செய்யிட்டு இருந்தாங்க. நான் முன்னிசாமி கேட்கறது வந்து நடைமுறை ஒத்து சார், நான் கோபுரம் இருந்தா ப்ரொடக்ஷன் வருமா சத்திரியா மாதிரி அங்கே ஊட்டி டெய்லி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவார், நீங்க புரிஞ்சுக்கல வளர்ப்போம் அப்படின்னு. ஒரு தடவை ஒரு பாம்பை வந்து எல்லாரும் கொத்திட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே சூரியமானிட்ட வேண்டிய கதை இதெல்லாம் நான் சொல்றதுனால இதெல்லாம் வந்து சூரியமான ஒருத்தர் இருந்தாரு, சூரியெல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு கதை. அப்ப போய் என்ன பண்ணாங்கன்னா, இங்க எல்லாம் அந்த பாம்பை ரொம்ப தொல்லைப்படுத்துது கிராமத்துல, நீங்க ஏதாவது வரம் கொடுத்து அந்த பாம்பை கடிக்காத எப்படி பண்ணுங்க. சரி, இங்க இருந்து கடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எல்லா பேரும் கல்லெடு கடிச்சு அது நடமா கேட்க உடம்புலாம். இந்த பாம்பு போச்சா மாட்டாங்க, என்ன சமயத்து வரத்து விட்டுட்டீங்க பெருமாங்க. எல்லா பேரும் அடி சின்ன பையன் கொண்டு கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இப்போ அவர் கேட்டாங்க, உனக்கு கடிக்காதன்னா சொன்னேன், நினைக்க வேணும்னு சொன்னேன் புஷ்ணு. அது மாதிரி அந்த உதாரணத்துக்கு முன்னிசாமி சொன்னாரு, கோபப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. கோபப்பட நடிப்பான்னு சொல்லிக்க. ஒரு ஒருத்தர் கூப்பிடுறீங்க, அவனுக்கு நேற்று 200 மூட்டை சர்க்கரையை விட்டுட்டான்னு வச்சுங்க ஜெயில. அது ஜாக்கிரதை கொண்டு சொன்னாரு. ஜாக்கிரதை வச்சு கொஞ்சம் என்ன வரணும்னா, நான் அவனை அழைத்திருக்கிறேன், அவன் வந்து நாளைக்கு நஷ்டம் பண்ணியிருக்கேன், அவனை வந்து கடும் சில வந்து கத்தல வர எனக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அடிக்க போறேன். அது ஒரு நன்மை இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அறியாம நான் போட்டோம்னு வச்சுங்க, கண்ணெல்லாம் தண்ணீர் வந்துடும், காதெல்லாம் நீர் வந்துடும், படப்படம் கையில அடைச்சு வந்துடும். அவ்வளவு கோபப்பட்டுருவோம் நான் சமயத்தில். நஷ்டம் அவங்களுக்கு, எனக்கு தான் நஷ்டம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு நாள் இருக்கிற 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ண டவுன் பண்ணாங்க, சேகரித்து சுத்த விட்டோம்னா 5 நிமிஷம் கால் வெளியே வராம தண்ணி வருது, காதல கண்டலாம். இந்த சுத்த விட்டு வெளியா இருக்கணும், நஷ்டம் நமக்கு தான். அதை சொன்னாரு சாமி. நடிங்க, நீங்க உங்களை இழக்க மாட்டீங்க அப்படின்னு. அது செய்து பார்த்தேன். சரி, உள்ள வர கருவுக்காக வந்து கேட்பாங்க, வந்திருக்கேன் வந்து அனுப்பலாமா ஒரு உஷார்படுத்துவேன். நான் நடிக்க போறேன் 5 வருஷத்துக்கு, நான் இழக்க மாட்டேன். ஆனா சத்தம் போடுறேன், சத்தம் போடுறது சத்தம் கூட பண்ணுவேன்.
ஆனா எதை எடுக்காம கோபப்பட முடியாதாங்கிற ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு குருசாமி. ஆனால் வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம் தான். உதாரணமா நீ தாய்மாருக்கு அடிக்கடி சொல்லுவேன், தயவு உயிரிழந்ததை பத்தி பேசுறப்ப ஒரு 25 காசுக்கு ஒரு கொத்தமல்லி கத்தை விற்கிறது உருவாக்கு கூட அவர்கிட்ட 20 காசு 5 காசு போச்சு வேலை பேச திருப்பி வருது. அந்த 5 காசு சேர்த்து போட மாட்டேன் மழை போடுமா கட்ட முடியும் முடியலாம் வலிமையான துணைக்கிட்டு போவாங்க. அப்புறம் இது ஒரு சொந்தப்பெல்லாம் ஒருத்தர் வந்து சார் இப்படியே இருந்தா ஒரு ஏமாளி ஆயிடும் நீங்க எல்லாம் வெயிட் ஆரம்பிச்சுவாங்க. அதெல்லாம் கற்பனையாக பேசுகிற பேச்சு சத்தியத்தை சொல்றவங்க என் மனைவி வரப்போறாங்க வந்து எங்க கிட்ட கேட்கறான். அன்னைக்கு நிறுத்தம் என் பேரும் பேசுறது அவன் சொல்லுவது தெரியும் காய்கறி காய்ச்சி அது பண்ணிருப்பா வந்து அம்மா பழத்துக்கு 4 நாள் சொல்லி 2 ரூபாய் கொடுத்தேன் நீ விளையாட வச்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம். இங்க வர்றப்ப இந்த வீட்டுல பேரம் பேச மாட்டாங்க. நான் எப்படி கொடுத்து போனா நல்லா இருக்கும். சத்தியம் அந்த பேர் வலைக்கு பறந்துட்டு தான் இருக்கு. யாரும் ஏமாற்ற முடியாது. நானும் ஏமாந்து போயிடுவோம். வாய்க்கு நல்லா தான் இருக்காங்க. அது போல இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம ஒரு குறையை பாக்குறீங்க. அதனால அதை வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லல. உங்களுடைய வருமானத்துக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி 15 படம் இருக்கலாம்னு வச்சிருக்கேன். ஒருத்தர் 20 படம் இருக்கலாம், 5 படம் இருக்கலாம். 6வது படம் வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல படி கொடுத்துருணும் வெளியே. நீங்க இந்த கட்டுப்பாடு இன்னைக்கு வச்சுங்க. அதுல என்ன ஆச்சுன்னா நிராசைன்னு சொல்றாரு பெருமாள். ஒரு பொருளை அனுபவிக்கலாம், ஆனா ஆசை இல்லாம அனுபவிக்க சொல்றாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வேஷ்டி வச்சிருக்க நல்லா இருக்கு ராமராஜ் நல்லா காட்டன் வேஷ்டி போட்டுருக்காங்க வாங்கிக்கலாம். எனக்கு 7 வேஷ்டி வேணா அந்த புது வேஷ்டி வரைக்கும் ஒரு வேஷ்டி வெளியில போடும். அப்ப அந்த வேஷ்டி தான் எனக்கு ஆசைப்படுறீங்க. ஒரு ஏழைக்கும் உதவி கிடைக்கிறது. இதெல்லாம் எளிமையா வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய இந்திரிய கல்வி வழக்கங்கள் 28 ஒழுக்கங்களை பின்பற்றினால் அந்த அசுத்தேகமாக கொண்டிருக்கிற அந்த உடம்பு சுத்த தேகமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒருவருடைய முதல் படியை மட்டும் நீங்க சிந்திக்கலாம். பின்னால் அகர வரிசையின் மூலமாக 13 எழுத்து வரையும் ககர வரிசையிலிருந்து நீங்க சுத்த சமாளத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தா மனமலாத்துறை புரிஞ்சுக்கிறதா இருந்தா அகரத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும், உபயத்திற்கு போய் தெரிஞ்சுக்கணும், தகரத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும், மகரத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும், நகரத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். மிக எளிமையான பொருள் தான். அது பெரிய கஷ்டமான பொருளா இல்லை. இன்னும் 1 மணி நேரம் பேசினா அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனா அதெல்லாம் இன்றைய கூட்டத்திற்கு இந்த இளம் மத்தியில் பேச வேண்டிய கருத்துக்கள் அல்ல. இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்திரிய கல்வி ஒழுக்கத்தை நீங்க பின்பற்றிக்கிட்டே சிந்திச்சா நல்லா இருக்கும். வெறும் வெறுப்பலா வாட்சியாளத்துல பேசிட்டு போறது பண்ணுங்க. இந்திரிய கல்வி ஒழுக்கங்களை எவ்வளவு சீக்கிரம் விரைந்து பிடிச்சி மேலும் மேலும் அஸ்தமாகாம இந்த தேகத்தை காப்பாற்றுகிற ஒரு பயிற்சியாவது இன்றைய கூட்டத்தினை பண்ணலாக அமரவாளருடைய இந்த நினைவாளியின் பண்ணலாக வீட்டுக்கு போற அத்தனை பெண்களும் தாய்மார்கள் பெரியவர்களும் சரி இந்திய கல்வி பத்தி எப்படி பின்பற்றது. ஒரு கண்ணுக்கு என்ன ஒழுக்க சொல்றார், வாய்க்கு என்ன ஒழுக்க சொல்றார், மூக்குக்கு என்ன ஒழுக்க சொல்றார், சின்ன சின்ன ஒழுக்கங்கள். அந்த ஒழுக்கங்களை பின்பற்றுறதுக்கு எல்லாமே இந்த அருட்பாவில உடனடியா கொடுத்திருக்காரு. பாட்டா கூட இல்ல, தமிழ் உரையில அழகா எளிமையா எடுத்திருக்காரு. ஜீவான ஒழுக்கத்தில் ஜீவான ஒழுக்கங்கிறது 2 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நீங்க புக்கு ஒரு தவறு பண்ணிக்கணும். அவ்வளவு வழியா வந்ததுன்னா 40 புக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். இஞ்சி பழம் 3 ரூபாய் இருக்கலாம். ஞான கடல் சன்மார்க்க வேதம் நான் சொல்ற அத்தனை கருத்து பெரிய பெரிய தத்துவம் சின்ன சின்ன கேள்வி சொல்லுவாரு ஜீவான ஒழுக்கத்துக்கு. நீங்க சொன்னீங்க முப்பெரும் இருக்காதே எனக்கு அவ்வளவு தெரியாது. பெரும்பாலும் ஒரே சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. ஒரு சின்ன உதாரணம் சபை தொடர்புல சிந்தி பண்றாங்க நினைக்கிறேன். ஆகினால இந்த சுத்த பிள்ளை ஞானதேகத்தினுடைய 3 லேடிஸ் பார்த்துருந்தேன். சாதாரண ஏசி திருக்கிறாங்க சொல்ல வந்தாங்க. கண்ணுக்கு புறப்படும், கைக்கு அனுப்படும். நான் பெற்றிருக்கிற அது நான் பெறப்போகிற தேகமா இருக்கணும். பெற்றிருக்கிற வத்து தேகம், நான் பெறப்போகிற தேகம் சுத்த தேகம். அது கண்ணுக்கு புறப்படும், கைக்கு மறக்கணும். பண்ணுவது என்பது கண்ணுக்கு புறப்படும், கைக்கு அனுப்புறாரு ஒலி போல. அடுத்தது ஞானதேவம் என்பது கண்ணுக்கும் புறப்படாது, கைக்கும் அனுப்பக்கூடாது. வான் போறேன்னு கவனம் சொல்றாரு பெருமாள். ஆகாயம் காயம்லாம் உடம்பு, அந்த உயிரோட உடம்பே ஆகாயம் சொல்லி அப்படிதான் இருக்கு. முயற்சினா உடம்பு காயம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு சொல்லும் அனந்தாபுரம் தெரிப்பதாகவே இருக்கு. அந்த சாரா ஆராய்ச்சி சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க பேசுற ஒரு சொல்லும் ஒரு செய்யும் ஒரு எழுத்தும் கண்ணு எண்ணும் எழுத்தும் கண்ணனுக்கு வந்து தமிழ சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அகல் பாருங்க. 8 மரியாதை பட்டிமன்ற பற்றி பாடுவார் பெருமாள். 8 தெரியாதவர்களுக்கு 8 தெரியாது. 8 தமிழ் எழுத்துல அகரம், 2 தமிழ் எழுத்துல உகரம். ஆகுங்கிறது ஓதார பணமா மாறி இருக்கு.
எங்கெங்க வருதோ எந்தெந்த இலக்கியம் எந்தெந்த பாட்டு வருதோ அதுக்கு இறைன்னு பேரு. அதனால முதலே சொன்னேன், வந்து எளிமையா படிச்சுக்கிறதா இருந்தா அகரம் உகரம் மகரம் எகரம் யகரம் எல்லாத்தையும் பொருள் தெரிஞ்சா ஒரு அரை மணி நேரத்துல பொருள் புரிஞ்சுக்கலாம். அரை மணி நேரத்துல அர்த்தம் பரவாயில்ல படிச்சுட்டு போனேன் ஈஸியா. 8 மாதிரி என்ன சொல்றாங்க, 8 என்பது அகரமாகிய ஆனா உயிர், உகரம்னா கடவுள். அதான் உலகத்தை போட்டு பிள்ளையார் போட்டு நீங்க பழக்கம் வந்து கடவுளை நினைச்சு எப்படி சேவை செய்யணுங்கிறதுனால அது ஊன் போட்டாலே கடவுள், ஆன போட்டா உயிர். இந்த உயிரும் கடவுள் யாரும் தெரியாம இருக்கிறேன்னு ஒத்துக்கிறார் பெருமை. 8 அறியாத என்னைன்னா உயிர் யாரு கடவுள் யாரு எனக்கு புரிஞ்சுக்கலையே, என்ன போய் பட்டிமன்றத்துல ஏற்றி ஒரு மைக் கொடுத்து பேச சொல்றீங்கன்னு வருத்தப்படுறாரு. 8 மரியாதை என்னை பட்டிமன்றத்தை ஏற்றி விட்டார், கேட்கலாமா நியாயமானு கேட்கிறார். அப்பதான் தமிழ்ல ஆவும் வந்து நம்ம வந்து அகரம் உணவு எழுத்தாம இருக்கு, எண்ணாம இருக்கு. ஆறு பார்க்கறப்ப எழுத்து தமிழ்ல, ஊன்னு பார்க்கறப்ப அ ஆ இ இ உ 5வது எழுத்து. 5வது ஸ்தானம் நினைச்சு பாருங்க, உள்நாட்டுக்கு வந்துடும். அதனால இந்த உணவு போடுறப்ப அது வந்து மகேஸ்வர சாதம், மகேஸ்வர சாதம் பேர். மகேஸ்வர பூஜைன்னு போடுவாங்க மண்டாவது மடங்கள்லாம். இந்த மகேஸ்வரன் பூஜை உணவு போடு, அதுதான் பெருமாள் வந்து தேவாலயம் சொல்றாரு. உயிர்களுக்கு உணவுகள் தான் மகேஸ்வர பூஜைங்கிறார். அதனால ஒரு அகர எழுத்து 8 ஆனா எழுத்தாம இருக்கு. 8 எண்ணு. தமிழ்ல மட்டும்தான் எண்ணு எழுத்து 2 ஒன்னாவே இருக்கு. மற்ற எல்லா மொழியும் படிச்சு பாருங்க, பிரெஞ்சு எடுத்து பாருங்க, ஜெர்மன் எடுத்து பாருங்க, லெட்டர்ஸ் தனியா இருக்கு, எழுத்து தனியா இருக்கு, நியூமரல்ஸ் தனியா இருக்கு. தமிழ்ல மட்டும்தான் எண்ணும் எழுத்தும் ஒன்னாங்க. அது கண்ணுக்கு சொன்னாரு பாருங்க. ஏன்னா கண்ணுங்கிறது இந்த கண்ணுங்களே தலைக்கலை மறுபடியும் சப்ஜெக்ட் போக வேண்டியிருக்கு. இப்ப ஒரு கண்ணு ஒத்துலன்னு வச்சுங்க, 1.5 கண்ணு சொல்லணும், ஒரு கண்ணு சொல்லணும். இதுதான் சத்துசார் சொல்றாரு பெருமை. சத்துசார்னா வாதம் பண்ணி கேள்வி கேட்டு ஒருத்தர் கோயப்படுத்துறது இல்ல. எனக்கே 5 கை இருக்கு, 5 கையில 5 விரல் இருக்கணும், காலில் 5 விரலுக்கு 5 பார்க்கணும்னு கேட்கணும். இது வரைக்கும் யாரும் 5 பார்த்தது ஒன்னொருத்தரும் காரணம் இருக்குங்கிறாரு. இல்லாட்டா அமெரிக்காவில் 7 பேர் கூடாதுல்ல, மனிதன் எங்க எவ்வளவு பேர் அவ்வளவு பேருக்கு 5 பேர் தான் கையில் நெறி காலேஜ். இது போன்ற சிந்தனை சிந்திக்கிறதா சத்துசார் உதாரணம் சொல்றார். பெருமாள் உதாரணம், என் கையில் என் ஐங்கல் இருக்கிற என்று சத்துசாரம் செய்ய வேண்டும் சொல்றாங்க. அதுபோல இந்த உடம்புல உயிர் எது, இறைவன் எதுன்னு புரிஞ்சுக்கிறதே பெரியவங்க. அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கைலாயத்தில் போய் ஒருத்தர் உட்காந்துட்டு புளித்தோர் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து சிவன் சொன்னா, அன்றைய சூழ்நிலைக்கு சப்போஸ் ஒரு 12,000 வருஷத்துக்கு மேல சிவர் வாழ்ந்த ஒரு கடவுளுங்கிற வழிபாடு இருக்குன்னு வச்சுங்க. அன்றைய சூழ்நிலையில அவன் வேட்டையாடி ஒரு புலியோட துறையை கொடுத்துருக்கலாம், அவன் வேட்டையை பயன்படுத்தி ஒரு சுகத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் கடவுளுக்கு. இன்னைக்கு அதே சுகத்தோட புலிக்கோட ஒருத்தர் இருப்பார் கைலாயத்தில். நீங்க எல்லாம் பேண்ட் போட்டு ஏகே பாய்ச்சல் கூட வச்சிருக்காங்க. இருக்கணும்னா எதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இறைவன் ஒருத்தர் சத்தியமா இருக்கான். இறைவனுங்கிற உணர்வு இல்லாம பெருமானுடைய உயிருமே இல்லை. இறைவனை வேற பெருமாள் தனி பிரிக்க முடியாது. ஆனா அந்த இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் பெரிய தத்துவமா இருக்கு. அதான் பெருமாள் சொல்றாங்க, என் உடம்பில் உயிர் எது இறைவன் எதுன்னு புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஞானம். அதை புரிஞ்சுக்காம இருக்கிறேன் தான் 8 மரியாதனை பட்டிமண்டபத்தை ஏற்றின்னு பாடுறாரு. ஆக அந்த இடத்துல என்ன பத்தி பேசுறாரு, எழுத்தை பத்தி பேசுறான்னு வச்சு சப்போஸ் இப்ப சொல்லிட்டே போறாரு. இந்த ஸ்தானம் இருக்கு பாருங்க, நான் சொன்ன இந்த தலை டப் டப் டப்னு குழந்தைக்கு அடிச்சுக்கும், அதுதான் நாதஸ்தானம். எல்லா குழந்தைங்க இந்த இடத்துல டப் டப்னு அடிச்சுக்கும். அது 7வது நிலை உடம்புல சொல்லிட்டே வந்த இல்லைங்களா. உயிர்நிலைக்கும் தொப்புள் நடுப்புற இருக்கிறது பிரம்மஸ்தானம், தொப்புள் 2வது ஸ்தானம், மார்பகம் ருத்ரஸ்தானம், இது வந்து சதாசிவ ஸ்தானம், உள்நாக்கு மகேஸ்வர ஸ்தானம், கழுத்து வந்து சதாசிவம், உள்நாக்கு மகேஸ்வர ஸ்தானம், விந்து ஸ்தானம் 6வது ஸ்தானம். டப் டப்னு குழந்தைக்கு அடிச்சுக்கிற இடத்துக்கு பேரு நாதஸ்தானம். சவுண்டு வருது இல்லையா, ஆடிக்கிட்டே இருக்கு நாதஸ்தானம். அதுக்கு மேல 4.5 விறகிட வச்சிங்கன்னா அது பரவிந்து, பரநாதம், பரவிந்து. ஃபர்ஸ்ட் விந்து நாதம், பர விந்து, பரநாதம். எத்தனை நிலைங்க? இது 9வது நிலை. பரநாதம் முரசு முழங்குதேன்னு பாடுவார். ஒரு மனுஷன் இந்த உடம்புக்குள்ளேயே இது 7வது நிலை மட்டும்தான் உடம்புல இருக்கு. அதை தாண்டி 2 ஸ்தானம் இருக்கு, பரவிந்து பரநாதம். இது கையை வச்சுன்னா அதான் கரெக்டா முட்டும். அதனால தான் அரோகுரான்னு சொல்ற பழக்கம் வந்து கேட்டீங்கன்னா, இந்த உடம்பில் நான் 9வது நிலையும் வெற்றி பிடிக்க முடியும்னு சொல்றாங்க பெரியவங்க. இந்த உடம்புக்குள்ளேயே என் உடம்பை தாண்டி நிலையை நான் சேர்த்து பிடிக்க முடியும் அரோகுரான்னு சொல்றாங்க. காரணம் வந்ததே அதுதான் காரணம். அது 9வது நிலை. அது பரநாத முரசு முழங்குதேன்னு பெருமான் பாடுவாரு. அதான் பரநாத நிலைன்னு சொல்றது. அந்த பரநாத முரசு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா வந்து தன்னைத்தானே உணருமா, சவிதாந்தம் சொல்லுது. மறுபடியும் சொன்ன உங்களுக்கு பகரம் எகரம் உகரம் அகரம்னு. எகரம்னா எங்க யா வந்தாலும் ஆன்மான்னு பேர்.
எந்த இடத்துல எந்த சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், தமிழ் நூலா இருக்கட்டும், எந்த எங்க யாவனா வருதோ ஆன்மான்னு பேரு. எழுத்தா இருந்துச்சுன்னா எண்ணா இருந்தா 10ன்னு பேரு. இப்ப பாருங்க, யாங்கிறதா சொல்லியிருக்கேன், ஆன்மான்னு சொல்லியிருக்கேன் நான். 9வது நிலை என்ன நிலைங்க? பரநாத முரசு முழங்க பரநாத நிலை. ஆன்மா தன்னைத்தான் அறிகிற நிலை தான் 9வது நிலை. எகரம் தன்னைத்தானே அறியுதான். ஒரு யாவை திருப்பி இன்னொரு யாவை திருப்பி மேல போடுங்க, ஐயனா வரும். வருதா இல்லைங்களா? ஒரு யாவை போட்டு இன்னொரு யாவை மேல தலைகீழா திருப்பி போடுங்க, இன்னொரு யாவை, அதான் ஐயனா. யாவகை ஆன்மா தன்னைத்தான் அறிகிற நிலை தான் 9வது நிலை. தமிழ் எழுத்து 9வது எழுத்து என்ன எழுத்து இருக்குங்க? ஐயனா இருக்கு. இங்க பாரு, இப்ப நான் எழுத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், அகரவர்த்தி பேசுறேன், என்னை பத்தி பேசுனேன். இந்த நிலையில இதை பேசினா கொஞ்சம் கன்ஃபியூஷன் போற மாதிரி தெரியும். இந்த எகர உகர மகர எகர எளிமையா புரிஞ்சுக்கிட்டு காலம் இருக்கிற பொழுது அதிகமா ஆழமா சிந்திக்கலாம். இன்னைக்கு நாம அந்த கூட்டத்தை கலைஞ்சு போறப்ப சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள் படி கேட்கிறேன். ஒரே ஒரு கருத்தோட வாங்கிட்டு போனா போதும். என்ன கருத்து? தாய்மார்கள் ஒரு கருத்து சொன்னேன், சுத்தமா மாறும். இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற உடம்பு சதா சர்வ காலமும் அழுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணில் ஊழ், காதில் குறும்பி, வாயில் ஊத்து, மூக்கில் செளி, உடம்பில் அழுக்கு, எவ்ரி செகண்ட். அதனால தான் நெருங்கில் உணர்வன் இன்றைய இன்னும் பெருமுடைத்து உலகம் வள்ளுவர் சொன்னார். நேற்று இல்லைன்னு இருக்கும் வாரம், நேற்று கூட இன்னும் சொல்லுங்க பெருமுடியாது உலகத்தில். ஆக இந்த உடம்பினுடைய ஞானத்தை முதல்ல பெற வேண்டியது, நான் பெற்றிருக்கிற தேகம் மிக கேவலமான அசுத்தமான தேகம். எத்தனை தான் சோப் போட்டாலும், சென்ட் அடிச்சாலும், வெள்ளை சட்டை போட்டாலும் இந்த அழுக்கு என்ன நிறுத்த முடியாது. நிறுத்துற ஒரே மார்க்கம் என்னன்னா, கண்ணு மூக்கு செய் வாங்குற 5 புலனுக்கும் ஒழுக்கம் சொல்லியிருக்காரு பெருமான். எளிமையான ஒழுக்கம். கோமா பார்க்காம இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒழுக்கம். பயிற்சி பண்ணி பார்த்தா வரும். முதல் நிலையில கஷ்டமா இருக்கலாம், அது வாய்க்கு சொல்லாருங்க. ஆனா அதுல கூட பாருங்க, அது வளர்ந்து குடும்பம் நான் பயப்படுறேன். இந்த வாய்க்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒண்ணு பேசுதல், ஒண்ணு வந்து உண்ணுதல். ஆனா இந்திரிய ஒழுக்கத்துல பேசுறது சொல்லல, அவரு ருசி உரும்பாதிருத்தன்னு சொல்றாரு. அப்படி நான் நினைக்கிறது உண்டு. 173 பங்கு அதிக துன்பம் வர்றது உண்றதுதான் தான் வரும். முதலே சொன்ன உங்களுக்கு, இந்த உலகத்துல பசியினால் பட்டினியினால் இறந்தவர்களை காட்டிலும் அதிகமாக உண்டு இறந்தவர்கள் தான் அதிகம். ஓவரிட்டி. அதனால பெருமாள் சொல்ற ஒழுக்கத்து நான் அஸ்தமான தேகம் இந்த சதா சர்வகாலம் அஸ்தமாயிட்டே இருக்கு. இது கொஞ்சம்